எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஜனநாயகன் படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அதாவது ஒரு படங்கிறது வந்து ஒரு பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், எடிட்டர், ஹீரோ இவங்க 4 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த காப்பி இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ராஜஸ்தானில் ஒரு சர்வர்லேருந்து வந்திருக்குன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கண்டுபிடிச்சதா ஒரு முக்கியமான நண்பர் தொலைபேசியில் சொல்கிறார். பணங்கிறது ஒரு கான்செப்ட் முரளி. இன்னொன்று வந்து ஒரு பெரிய உழைப்பு, பல்லாயிரக்கணக்கான ஒரு நாள் ஷூட் போகணுன்னா 400லேருந்து 500 பேருடைய உழைப்பு. ஆஸ் எ தியேட்டருக்காரராக என்னுடைய ஒரு ஃபீலிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் இது. இப்போ ஓரளவுக்கு இனிமேல் திரும்ப இதே அளவுக்கு கூட்டம்லாம் வருமா? ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமாலாம் எனக்கு தெரியலை. தொடர்ச்சியாக முதல் நாள் முதல் காட்சி தான் ரிலீஸ் ஆகுது. மாலையிலேயே அந்த படம், மதியமே அந்த படம் வெப்சைட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எடுக்காது தான் இப்போ இவ்வளோ தூரம் தலை தூங்கி ஓங்கிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரியான இந்த கருத்தை வந்து நான் 100% நான் வந்து ஆதரிக்கிறேன். இவ்வளோ நாள் தடை செய்யாமல் இருந்தது. இப்போ என்னென்னா பிஃபோர், அதாவது காலையில் 10 மணிக்கு ரிலீஸு, மத்தியானம் விட்றான், சாயங்காலம் விட்றான், அப்படி போயிட்டு இருந்தது. ரிலீஸுக்கு முன்னாடியே விட்றாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. பலமா பலவீனமா சார் விஜய்க்கு தற்போது இந்த சமயத்தில்? இது விஜய்க்கு பலமா பலவீனமானு எனக்கு தெரியல. ஏன்னா தேர்தல் பற்றி நம்ம அன்றைக்கே சொல்லிட்டேன். 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு ஓட்டுகள் எண்ணப்பட்டு மதியம் ஒரு 11 மணி வாக்கில் பேரதிர்ச்சி எல்லாருக்குமே இருக்குது. சற்றும் எதிர்பாராத முடிவுகள் வரப்போகிற மாதிரி என்னுடைய. விஜய் கவலையே இல்லைங்க, அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஒரு அறிக்கை கூட அவர் வேதனையோட இல்லை. அவருடைய மனவேதனையை வந்து அவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது வெளியில் உட்காந்து கருத்து சொல்கிறது ஈஸி. அவர் சொல்லலை போல வரலன்னு. இந்த மாதிரி படம் வெளியாயிருக்கு, தயவு செஞ்சு யாரும் பகிராதீங்க, இது ரொம்ப வன்மையாக நான் கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன் அப்படின்னு ஒரு காணொலி இட்டிருந்தாருன்னா இந்நேரம் அது குறைய வாய்ப்புகள் இருந்திருக்குமே. இந்த காணொலி கண்டிப்பாக நாளை வெளிவரும். ஓகே, விஜய் அதுக்கு தயாராக தான் இருப்பார். அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி சார். சமீபத்தில் நம்ம மீட் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் மிக விரைவில் மீட் பண்ணக்கூடிய சூழல். ஜனநாயகன் படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? பேரதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இது முதல்ல ஒரு 2 நிமிஷம் உள்ள சீன் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதை டவுன்லோட் பண்ணி எல்லாம் பார்க்கல. அப்புறம் நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், ஒரு நண்பர் கூப்பிட்டு, ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பர், சார் ஃபுல் படமே வந்துருச்சு சார், ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குன்னாரு. அப்போது நான் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாம் பார்க்கல. பட் நண்பர்கள் ரொம்ப சங்கடப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அதாவது ஒரு படங்கிறது வந்து ஒரு பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், எடிட்டர், ஹீரோ இவங்க 4 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த காப்பி இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் இது. அப்படி இருக்கும்போது அவங்க தரப்புலேருந்து கண்டிப்பாக அவங்க இவ்வளோ பெரிய நஷ்டத்தை போய் சந்திக்கிற அளவுக்கு விட்டுருக்கிறதுக்கு யாருமே வாய்ப்பு இல்லை. சென்சார் போர்டில் இருந்தும் அவங்க கண்டிப்பாக செய்திருக்க மாட்டாங்க. இது ஏதோ ராஜஸ்தானில் ஒரு சர்வர்லேருந்து வந்திருக்குன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கண்டுபிடிச்சதா ஒரு முக்கியமான நண்பர் தொலைபேசியில் சொன்னார். அந்த ராஜஸ்தானில் உள்ள சர்வர் யாரோடது, அதில் எப்படி வந்தது அதெல்லாம் தெரியல. எப்படி பார்த்தாலும் திரையுலகுக்கு இது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டனிங் மாதிரி, இது ஒரு பெரிய ஒரு மிரட்டல் மாதிரி. யாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. 100 கோடியிலேருந்து 500 கோடி 1000 கோடி ரூபா வரைக்கும் படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பணங்கிறது ஒரு கான்செப்ட் முரளி. இன்னொன்று வந்து ஒரு பெரிய உழைப்பு, பல்லாயிரக்கணக்கான ஒரு நாள் ஷூட் போகணுன்னா 400லேருந்து 500 பேருடைய உழைப்பு. லைட் பாய்லேருந்து, டிரைவர்லேருந்து, மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த சமையல் பண்ணி அதை பரிமாறுற அந்த சமையல் பாத்திரத்தை அந்த க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பேருடைய ஒரு மிகப்பெரிய உழைப்பு. இது வீணாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம். ஆஸ் எ தியேட்டருக்காரராக என்னுடைய ஒரு ஃபீலிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் இது. இப்போ ஓரளவுக்கு இனிமேல் திரும்ப இதே அளவுக்கு கூட்டம்லாம் வருமா? ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமாலாம் எனக்கு தெரியலை. அது எங்களுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, இடி மேலே இடி அப்படின்ற மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன் டாக்ஸிக்காக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், 2 படங்களும் தள்ளி போயிடுச்சு. அவங்க ஆல்ரெடி டாக்ஸிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த இதுதான், அந்த அமெரிக்கா ஈரான் வார்னால அவங்களுக்கு அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு 10 நாடுகளில் படம் போட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு.
அதனால் அவங்க அதை தள்ளி போனாங்க. ஜனநாயகம் தள்ளி போனதுக்கான பல காரணங்களை நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். சென்சார் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ அதையும் மீறி இப்போ திட்டமிட்டு இந்த படத்தை வெளியிட்டிருப்பாங்களோ சார், அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். யார் வெளியிட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் இந்த சில பேர் வந்து எல் முருகன் சொல்கிறாங்க, சில பேர் உதயநிதின்றாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். நான் என்ன சொல்கிறேன்னா, எல் முருகனுக்கோ உதயநிதிக்கோ இந்த படத்தை வெளியில் விடுறதுனால ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆதாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. 100% அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. என்னன்னா, இதை வெளியிட்ட எல் முருகனுக்கு என்ன கிடைச்சிட போகுது, இல்லை தம்பி உதயநிதிக்கு தான் என்ன கிடைச்சிட போகுது? ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து எனக்கு அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டாக எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் அந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். வேறு யார் தான் வெளியிட்டுருவாங்க அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. பட் லேட்டஸ்ட்டாக என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னார், ராஜஸ்தானில் உள்ள ஏதோ ஒரு சர்வர்லேருந்து அது வந்திருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கோட் படத்துக்கு அப்புறம் விஜய் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. என்னுடைய கடைசி படம் அப்படின்றப்போ நிறைய நெருக்கடிகள், சமீபத்தில் கூட நிறைய பரப்புரையிலுமே கூட சொல்லிட்டு இருக்காரு, ஜனநாயகத்தை முடக்குனாங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு. பர்டிகுலராக இந்த படம் வெளியானதான் இவ்வளோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. திரையரங்குக்கு இனி பெரிய ஸ்டாரோட படங்கள், குறிப்பாக விஜய் படங்கள் இறுதி படம்னு அவரும் சொன்னார். நம்மளே பேசியிருக்கோம், தொடர்ந்து நடிக்க போகிறார் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த ஜனநாயகனோட வசூலானது எதிர்பார்த்த மாதிரி வருமா சார்? எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் FDFSக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குமா? ஏன்னா இப்போ அவங்க ரசிகர்களே பெரும்பாலானவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு தான். எனக்கு அந்த பிள்ளைகளே ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்படி சார் இது மாதிரி ஆச்சு, எப்படி சார் இது மாதிரி ஆச்சுன்னு. தெரியல தம்பி, உங்களுக்கு எப்படி தெரியல அதே மாதிரி தான் எனக்கும் தெரியல. பட் யார் அந்த கல்பிரிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹீ ஷுட் பி பனிஷ்ட். ஏன்னா இது ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இது வந்து ஒரு ராங் பிரசிடெண்ட்டாக ஆகிடும்ன்ற மாதிரி என்னோட ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால் இனி வருங்காலத்தில் இது வந்து கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய கொடும் செயல். ஓகே, தொடர்ச்சியாக இது புஷ்பா 2க்கு நடந்துச்சு சார். எனக்கு தெரிஞ்சு தலைவா, விஜயோட படம் தலைவாக்கு இது நடந்ததா அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் படக்கு மட்டும் எப்படி சார் குறிப்பிட்டு நடக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி? புஷ்பாக்கு என்ன நடந்தது? புஷ்பாலையும் ஒரு சில சீக்வன்ஸ் இந்த மாதிரி சார் ரிலீஸ் பண்ணாங்க, அவரோட ஓப்பனிங் சீன். தலைவாக்கு என்ன நடந்தது? அது முன்னாடியே காட்சிகள் எல்லாமே வெளியிட்டாங்க, அதுவும் சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது. கிட்டத்தட்ட தலைவா படத்தோட நிலை தான் ஜனநாயகனுக்குமா, இல்லை விஜய்க்கு வந்து தொடர்ச்சியா ஒரு அரசியல் சூழ்ச்சி அப்படின்றத நிறைய பேர். உன்னுடைய கேள்வியில் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. புஷ்பா விஜய் நடிச்ச படமா? இல்லை சார். அப்புறம் இல்லை, அதனால தான் சொல்றேன். இப்போ சமீபத்தில் வந்ததுல புஷ்பா விஜய்க்கு தலைவாங்கிற ஒரு படத்துக்கு நடந்திருக்கு, இது 2வது படமாக நடந்திருக்கு. பட் யார் படமாக இருந்தாலும் இது நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு என்னுடைய ரொம்ப வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான். இதுக்கு கண்டிப்பாக மத்திய அரசு, மாநில அரசு இதில் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. மத்திய அரசு வித் அயன் ஹேண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்து அவங்க அந்த சைபர் கிரைம் எல்லாம் வச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி எப்படி வந்திருக்கு, எங்கேருந்து லீக் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் முடியும். ஓகே, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தியேட்டர் சங்கம் சார்பாக இல்லை, திரையுலகம் சார்பாகவே மத்திய அரசாங்கத்தை, மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர், மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அவங்கள நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வெப்சைட்டில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, நாங்கள் விஜய் அவரோட பாலிடிக்ஸுக்கும் அவரோட சினிமாக்கும் எந்த ஒரு இதுவும் ஏற்படுத்திட மாட்டோம், தீங்கும் ஏற்படுத்திட மாட்டோம், நாங்கள் இப்போதைக்கு போடல, ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போடுவோன்னு ஒரு வெப்சைட்லேயும் சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ தொடர்ச்சியாக முதல் காட்சி தான் ரிலீஸ் ஆகுது, மாலையிலேயே அந்த படம், மதியமே அந்த படம் வெப்சைட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எடுக்காதான் இப்போ இவ்வளோ தூரம் தலை தூங்கி ஓங்கிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரியான இந்த கருத்தை வந்து நான் 100% நான் வந்து ஆதரிக்கிறேன். இவ்வளோ நாள் தடை செய்யாமல் இருந்தது. இப்போ என்னென்னா பிஃபோர், அதாவது காலையில் 10 மணிக்கு ரிலீஸு, மத்தியானம் விட்றான், சாயங்காலம் விட்றான், அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ரிலீஸுக்கு முன்னாடியே விட்றாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்ம சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனுஷனே கடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. எதிர்காலத்தில் திரையரங்குகளுடைய நிலைமை என்ன, தயாரிப்பாளர்களுடைய நிலைமை என்ன, விநியோகஸ்தர்களுடைய நிலைமை என்ன, ஒட்டுமொத்த சினிமாவுடைய நிலைமை என்னங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளியும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வருது. ஓகே, ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் சிடியை ஒழிச்ச மாதிரி இதை ஒழிக்க முடியல அப்படின்றது ஒரு வீக்னஸாக பார்க்குறீங்களா? நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கம், இத்தனை சங்கங்கள் இருந்தும் இதை ஏன் சார் கட்டுப்படுத்த முடியல? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு விஷயம் எங்கேருந்து வருது, எதுலேருந்து வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதில் நான் நேரடியாக அனுபவப்பட்டது, என்னுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் தானு அவர்கள் தயாரித்த கபாலி படத்துக்கு ஒரு பெரிய வார் ரூமே செட் பண்ணியிருந்தோம். அது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவாச்சு. தானு அண்ணன் சார்ட்ட கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லுவார். இறந்து போன என்னுடைய நண்பர் வெங்கட்னு, தாடி வெங்கட்னு ஒருத்தர் இருந்தார். நாங்களாம் அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல இருந்தோம். ஒரு இடத்துல ஒரு 7 நிமிஷம் வரும். அந்த 7 நிமிஷத்தை அப்படியே நிறுத்துவோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து டப்புன்னு ஒன்று வந்து உகாண்டாலேருந்து வரும், உகாண்டா சர்வர்லேருந்து. திடீர்னு ஒன்று பார்த்தா ஜாம்பியான்னு ஒன்று காட்டும், திடீர்னு பார்த்தா ஜாகிரதான்னு காட்டும். அதை ஒரு பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது எங்களுக்கே ஒரு ஸ்டேஜில் அசந்து போச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எல்லாமே ஒரு அளவுக்கு 80% படமே வந்துருச்சு. இதை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இதை தடுக்கணும். எந்த சங்கம் முன்னெடுத்து இதை நடவடிக்கை எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணணும் முரளி. இப்போ வருஷம் எனக்கு ஞாபகம் 1989 என்னமோன்னு நினைக்கிறேன். அப்போ கவர்னர் ரூல் இருந்தது. அப்போ திருட்டு விசிடிக்கு எகென்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை அண்ணா சாலையில் நாங்கள் நடத்தினோம். ஃபிலிம் சேம்பரில் ஆரம்பித்து அந்த சேப்பாக்கு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் அன்றைக்கி ஆக்சுவலாக கவர்னர் வேறு ஊரில் இல்லை, அதனால் கவர்னரோட செக்ரட்டரி ஏதாவது அந்த மனுவை வாங்கிக்கிட்டார். ஒட்டுமொத்த திரையுலகம், ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து விஜய், அஜித், அத்தனை லேடி ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவ்வளோ தியேட்டர் ஓனர்ஸ், தியேட்டரில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பன் லாரியில் ரஜினி சார்லாம் முன்னாடி உட்காந்து அந்த மனுவை கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் இது கொஞ்சம் குறைஞ்சி வந்துகிட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இதில் வெளியிட்டாக்கா வந்து குன்ற சட்டம் அவங்க மேலே பாயுன்னு சொல்லிட்டு பின்னாடி அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொஞ்சம் அடிபடு. அந்த டைமில் ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு பயனான ஒரு சட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த டைமில் இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சரத்குமாரோட சாணக்கியா, அந்த மாதிரி ஒரு 4-5 படம் வந்து ஒரு மெகா ஹிட். ஏன்னா திருட்டு விசிடியே வராதுன்ற ஒரு உறுதிப்பாடை அந்த புரட்சி தலைவி அம்மா ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரு 4 மாத காலத்தில். அதுக்கப்புறம் ஃபர்தராக அது போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த குண்டாஸ் போடக்கூடாதுன்னு அது அந்த சட்டம் வந்து இட் வாஸ் கேன்சல்டு. ஓகே. அது மாதிரி இப்போ யாராவது ஒருத்தர் வித் அயன் ஹேண்ட்ஸ், இரும்பு கரம் கொண்டு இது அடக்கப்பட வேண்டும். ஓகே, அப்போ தான் சினிமா பழைக்கும். சிறப்பு. பெரிய படங்கள் அதான் நம்ம சொன்ன மாதிரி ஏகே அவர்களும் படப்பிடிப்பு இன்னும் தொடங்கலை. எல்லாரும் மிகப்பெரிய ஒரு படமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஜனநாயகனை. இப்போ இது மிகப்பெரிய ஒரு டிராபேக். என்ன அடுத்த கட்டம் அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? நீ காலைல ஒரு அறிக்கை, யாரும் பகிராதீங்க, யாரும் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாதீங்க, எல்லாரையும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது சாத்தியமா சார்? இனி இதை கட்டுப்படுத்த முடியுமா? படம் வெளியாயிருச்சு, இனி எப்படி அதை கட்டுப்படுத்த முடியுமாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. கட்டுப்படுத்த முடியாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரே ஒரு தம்பியோட செல்ஃபோனில் வந்துருச்சுன்னா அதை ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணாலே அவங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க? அது அப்படியே மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். அதை வந்து தடுத்து நிறுத்த முடியுமான்னெல்லாம் எனக்கு தெரியல. படத்தோட திரையரங்க வெளியீட்டின் போது அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். இது பலமா பலவீனமா சார் விஜய்க்கு தற்போது இந்த சமயத்தில்? இது விஜய்க்கு பலமா பலவீனமானு எனக்கு தெரியல. ஏன்னா தேர்தல் பற்றி அன்றைக்கே சொல்லிட்டேன். விஜயை வச்சு நான் சொல்லவே இல்லை, அன்றைக்கி சொல்லிட்டேன். 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு ஓட்டுகள் எண்ணப்பட்டு மதியம் ஒரு 11 மணி வாக்கில் பேரதிர்ச்சி எல்லாருக்குமே இருக்குது. சற்றும் எதிர்பாராத முடிவுகள் வரப்போகிற மாதிரி என்னுடைய மனசில் பட்டுக்கிட்டே இருக்குது. பல இடங்கள்லேருந்து அதுக்குண்டான கருத்துக்கள், சமிக்கைகள் தெரியுது. பட் இந்த படத்தை வந்து அந்த வெப்சைட், அந்த இணையத்தில் வெளியிட்டதுனால விஜய்க்கு வெற்றியா தோல்வியா அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ண எனக்கு தோணலை. இப்போ இந்த வெளியானது விஜய்க்கு என்ன ஒரு மன விஷயத்தை கொடுத்துருக்கும் சார்? என்ன மாதிரி? கண்டிப்பாக மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். அப்பேற்பட்ட வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இன்னைக்கு காலையிலேருந்து சமூக வலைத்தளத்தில் எழுதுறாங்க. பிரச்சாரத்துக்கு தான் போறாரு. அவர் தன்னோட பிரச்சாரத்தை, அரசியல் வாழ்க்கையை சைக்கிள் மூலமாகவும் ரசிகர்களை, தொண்டர்களை சந்திச்சு அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பாருங்க, எல்லாருமே திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், சூர்யா, காஜில தொடங்கி சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே அதுக்காக வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் விஜய் அவர்கள் எதுவுமே அறிக்கை விடலை. அவருக்கு அந்த அந்த ஒரு துளி கூட அதை பற்றியெல்லாம் ஒரு விஷயங்கள் இல்லையா, கருத்து இல்லையா அப்படின்றத கருத்தெல்லாம் இருக்கும் முரளி. பட் அவர் அறிக்கை விட்டு போடணும்லையா, லீக் ஆனது தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். பட் நீ சொல்கிற மாதிரி சூர்யா, சிவகார்த்திகேயன் எல்லாரும் அறிக்கை கொடுத்துருக்கிறது வந்து திரையுலகத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது. சரி, திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு. பழைய ஃபிலிம் சேம்பர் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் எக்ஸ் பிரசிடென்ட் KR கூட ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டே சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம சங்கம் சிறப்பாக நாளைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது திரையுலகினுடைய ஒற்றுமை. இது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இது வருங்காலத்தில் நடக்காமல் கண்டிப்பாக தடுக்கணுன்றது என்னுடைய ஒரு விஜய் கவலையே இல்லைங்க. அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஒரு அறிக்கை கூட அவர் வேதனையோட இல்லை சார். அவருடைய மனவேதனையை வந்து அவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது வெளியில் உட்காந்து கருத்து சொல்கிறது ஈஸி. அவர் சொல்லலை போல வரலன்னு அவருக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இல்லை, வினோத்தும் KVN ப்ரொடக்ஷனும் சொல்கிறத விட இவரோட வாய்ஸுக்கு அதிகம், இவரோட எழுத்துக்களுக்கு, இவரோட பேச்சுக்கு அதிகம். ஒரு வீடியோ இந்த மாதிரி, ஏன்னா அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த மாதிரி நான் இதை வந்து இணைங்க, இதில் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்ட விஜய் அவர்கள்
இந்த மாதிரி படம் வெளியாயிருக்கு, தயவு செஞ்சு யாரும் பகிராதீங்க, இது ரொம்ப வன்மையா நான் கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன் அப்படின்னு ஒரு காணொலி இட்டிருந்தாருன்னா இந்நேரம் அது குறைய வாய்ப்புகள் இருந்திருக்குமே. இந்த காணொளி கண்டிப்பாக நாளை வெளிவரும். ஓகே, விஜய் அதுக்கு தயாராக தான் இருப்பார் அப்படின்னு. தயாராக இருக்கிறார். ஓகே, அதான் சார், ஜனநாயகனும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த படமும் இப்போ இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. திரையரங்கில் அவங்களோட ரசிகர்கள் மீண்டும் வந்து கொண்டாடணும் அப்படின்றத எல்லாத்தோட விருப்பம் கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் அதை கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறோம், கொண்டாடணும்னு நினைக்கிறோம். பட் இது இந்த இந்த இப்படி ஒரு இணையத்தில் வெளியாகிருக்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது ரிலீஸ் டைமில் தான் அது தெரியும். இப்படி வரக்கூடிய கலெக்ஷன், வரக்கூடிய ரிப்போர்ட்டும் பொறுத்து தான் தெரியும். அன்னைக்கு தான் சொல்ல முடியும் நம்ம அதை. சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி. தகவல்களோட பகிர்ந்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு எடுக்கலாம்.